நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. என்னடா கௌதம் மொட்டை மாடியில் என்ன பண்ற? ஏதோ படிச்சிட்டு இருக்கியா? எக்ஸாம் என்ன? எக்ஸாம் தான். வாழ்க்கை பூரா எனக்கு எக்ஸாம் தான். இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகிட்டேன். பட் திஸ் இஸ் மை லாஸ்ட் எக்ஸாம். போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிற எக்ஸாம். இதுலையாவது பாஸ் பண்ணணும் தான் படிச்சுட்டு இருக்கேன். என்னடா விரக்தியா பேசுற? இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் ஏதோ பறி கொடுத்த மாதிரி பேசுற. எல்லாம் தான் பறி போயிடுச்சே. என் சுதந்திரம், என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. கேவலம் ஒரு வேலைக்காக ஒரு பெரிய மனுஷன் காலடியில் விழுந்து கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சே. ஏன் அடிக்கடி நமஸ்காரம் பண்ண சொல்கிறா? டேய், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவண்ணா, நீ லைஃப்பில் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டவண்ணா, எங்கிட்ட சொல்லு. அருந்ததியோட ஏதாவது ப்ராப்ளமா? அருந்ததியோட ப்ராப்ளம் இல்லை, அருந்ததியே ப்ராப்ளம் தான். முதல்ல அவளை என்னைக்கு பார்த்தேனோ அன்னிலேருந்து ப்ராப்ளம் தான். கருப்பாக இருக்கும் போதே அவளுக்கு இவ்வளோ திமிர் இருக்கே. கொஞ்சம் கலராக இருந்தா என்ன ஆட்டம் போட்டிருப்பா. வாயாடிடா வாயாடி. விவரமா சொல்றா. ஈவன் வால்ஸ் ஹேவ் இயர்ஸ். இங்கே ஏதுடா வால்ஸு? வானம் தான் இருக்கு. நிலவை பார்த்து வானம் சொல்லுதே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போனேன். கொஞ்ச நேரம் சீரியஸாக பேசலாமா? ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன சொல்லு. விளக்கு போட்டுன்னு பேசலாமே. போடு. இல்லடா, பொண்ணு பார்க்க போன போது மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது தனியா பேசணுமா அப்படின்னு சுந்தரம் கேட்டப்ப, தேவையில்லை எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்லயே பேசிக்கிறேன் அப்படின்னு அருந்ததி சொன்னாலே. ஆமாம். அதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, இப்போ புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? இவன் என்ன ரிடக்ஷன் சேலில் வாங்கியிருக்காளாண்டா. ஐயோ, அப்படியே சொன்னா? அவன் எனக்கு ஜாக் பாட்டான், நான் இவளுக்கு இலவச இணைப்பான். கிண்டலா பேசுறாடா. டேய், கல்யாணம் ஆன புதுசில் எல்லா புருஷன் பொண்டாட்டியும் ஃபேஸ் பண்ணுற நார்மல் ப்ராப்ளம் இது. பொண்டாட்டி புருஷனை கிண்டல் பண்ணுறதா? ஒருத்தர் விளையாட்டாக பேசுறது இன்னொருத்தருக்கு குத்தலப்படலாம். இது ஒரு முழுசாக அண்டர்ஸ்டாண்டிங் வராத ஒரு ஸ்டேஜரா இது. நீயும் சொப்னாவும் இதே மாதிரி தானா? ஆமாம், நானும் சொப்பமும் லவ் மேரேஜ் தான். இருந்தாலும் கல்யாணம் ஆன புதுசில் அவள் என்னை பார்த்து மதராசி வாலா அப்படின்னு கூப்பிடுவா. அது அவளுக்கு ஜோக்கா பட்டுது. நானும் பதிலுக்கு சப்பாத்தி வாலா, ஆலு கோபி அப்படின்னு கிண்டல் அடிப்பேன். இப்போ பாரு, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா இல்லையா? சப்பாத்தி ஆலு கோபி மாதிரி. என்ன சட்டுன்னு அடிப்பா கிள்ளுவா. சின்ன குழந்தை மாதிரி யார் என்ன எதிர்க்கான்னு பார்க்கறதே இல்லை. அந்த மாதிரி அடிச்சு கிள்ளு பேசினா கூட பரவாயில்லடா, வலிக்குவா போகுது. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. எதுடா ஒன்றும் இல்லாத விஷயம்? என்ன தொடாத அப்படின்னு பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்றது ஒன்றும் இல்லாத விஷயமா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே. என்னடா சொல்ற? சொப்னாவுக்கும் உனக்கும் 1000 சண்டை இருக்கலாம், ஆனா என்னைக்காவது உன்னை பார்த்து என்ன தொடவே தொடாத அப்படின்னு சொப்னா சொல்லியிருக்காளா? கட்டி பிடிச்சிண்டா விடாதேன்னு சொல்லியிருக்காளே தவிர தொடாதன்னு சொன்னதே இல்லை. என்ன தொடாதேன்னு அவள் சினுங்கிக்கிட்டே சொன்னாளா இல்லை சீரியஸாக சொன்னாளா? அது சினிங்கிக்கிட்டே சொல்ற மாதிரி சீரியஸா சொன்னா. கடைசி வரைக்கும் தொடவே இல்லையா? ஆமான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. நான் அவளுக்கு தாலி கட்டினா அவன் எனக்கு வேலி கட்டிட்டான். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? எது தாலி கட்டினதா? வேலையை போட்டுதுரா. வீட்டில் வேற யார்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி? நாளைக்கு தான் தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுக்கலான்னு இருக்கேன். என் பொண்டாட்டி என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது அறிவு கட்டானே, இதை போய் யாராவது வெளியில் சொல்லிட்டு இருப்பானா? ஏய், நீ சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க. எதுடா சாதாரண விஷயம்? என் பொண்டாட்டி என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னது சாதாரண விஷயமா? அதுவும் 30 வருஷம். இது 30 வருஷமா? மானம் போற இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லிடாதடா, ரகசியமா வச்சுக்கோ ப்ளீஸ். நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான், அவ்வளோதான். அவன் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது.
டேக் இட் ஈஸி. ஒரு நல்ல ஜாப் கிடச்சி போச்சு, எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. அதாண்டா ஒரு கான்சலேஷன். மனசை திடமாக வச்சுக்கூட. அதான் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டேனே. எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருக்கிறாய் அது வீணாவதற்கு, எது இன்று உன்னுடையதோ அதுவே நாளை மற்றொருவருடையதாகிறது. ஏண்டா அருந்ததி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவாளா? வாங்க வாங்க கௌதம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மிஸ்டர் கேடி நரசிம்மன், வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருக்கு. நீங்கள் இந்த கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் இல்லை, எங்கள் எம்டியோட மாப்பிள்ளை வேற. அதுவும் மொதல் நாள் இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன், அதுக்காக தான். ஓகே ஓகே. இதான் என் ரூமா? அவர் ரூமுக்கு பக்கத்து ரூமை உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கார். ஏன் மாப்பிள்ளை எங்கேயாவது ஓடிட போறானே என்ன? அப்படி விட்டுருவாரா என்ன? பக்கத்துலேயே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான். நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் மாப்பிள்ளைங்கிற மரியாதை இருக்கும். இது என்னமோ ஒரு காலடியிலே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அந்த கூடியில் ஏதாவது ரூம் இருக்கா? எல்லாம் அவரே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணினது சார். அதில் ஒரு துரும்ப கூட மாற்ற முடியாது. அது என்னையா அது? GHAUTHAMனு போட்டிருக்கு. நான் GAUTHAM தான் போடுறது. அது என்ன நடுவில் ஹெச்? யார் ஆட் பண்ணது? அவர் தான் ஆட் பண்ணார். நியூமராலஜியில் அவருக்கு நம்பிக்கை அதிகம், அதனால உங்கள் பேரில் ஹெச் ஒரு எழுத்து ஆட் பண்ணியிருக்கார். அவர் எப்படி என்ன கேட்காம என் பேரில் ஒரு எழுத்து சேர்க்க முடியும்? உங்கள் தலையெழுத்தே அவர் எழுதியிருக்கார், ஒரு எழுத்து சேர்க்கறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அப்புறம் வேற என்னெல்லாம் மாற்றுவார்? கௌதம கௌஸ்னு மாற்றிடுவாரா? போக போக தெரியும். வாங்க உள்ளே போகலாம். வலது காலை வச்சு உள்ளே போங்க. ஆஃபீஸ் ரூம் என்னவோ நல்லா தான் இருக்கு. என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் படிக்கிறதுக்கே ஒரு ஃபுல் டே ஆகும் போல இருக்கு. எல்லாம் அவருடைய பர்சனல் டச்சு சார். ஆமாம் ஆமாம், இதோ என் பேரையே டச் பண்ணிட்டாரு. ஆமாம் சார். ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அது போரும் சார், அது போர். அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட வரன் வந்து சார், எல்லாம் தட்டி போயிடுச்சு. அந்த பொண்ணு கருப்பு கருப்புன்னு எல்லாரும் உதறிட்டு போட்டான் சார். எம்டி வேலையும் கொடுக்குறேன்னு கெஞ்சு கூட பார்த்தார். போயா, இந்த கருப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறத விட எங்கேயாவது சிக்னலில் நின்று பிச்சை எடுத்து பழைக்கலான்ட்டு போட்டான் ஒரு பையன். நான் ஏன் அப்படி போகலன்னு கேட்குறீங்களா? சரி சரி, நான் அப்படி கேட்பேண்ணா. மாப்பிள்ளைங்கிற பந்தா இல்லாமல் நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டேல, பொண்ணு கருப்பு கருப்புன்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேல. யூ ஆர் ரியலி கிரேட் சார், கிரேட். மிஸ்டர் கேடி நரசிம்மன், ஆஃபீஸ் நேரத்தில் பர்சனல் விஷயம் பேசுறது எனக்கு பிடிக்காது. நீங்கள் போய் வேலையை கவனிங்க. அவருக்கும் அப்படியே தான் சார். சார் ஆஃபீஸில் பர்சனல் மேட்டர் பேசினாலே அவருக்கு பிடிக்காது சார். யூ ஆர் ரியலி கிரேட். சரி சரி போங்க சார். இந்த ஆஃபீஸில் டெய்லி அட்டண்டன்ஸில் சைன் பண்ணணும், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது கடமை. என்னது? அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடணுமா? அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் கூட வா? எம்டி அவரே அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு தான் ஆஃபீஸுக்குள்ளே நுழைவார். சரி சரி, நானும் போடுறேன். போய் ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்க. மன்னிக்கணும், அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எம்டி ரூமுக்கு போயாச்சு. அதனால என்ன, போய் எடுத்துட்டு வாங்க. மன்னிக்கணும், அவர் இருந்தாலும் இல்லைனாலும் 10:15 எம்டி டேபிளுக்கு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் போயிடும். மிஸ்டர், நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? மன்னிக்கணும், கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் சுந்தரத்தோட மாப்பிள்ளை கிட்ட பேசுறீங்க. மன்னிக்கணும், அது வீட்டில். ஆஃபீஸ்னு வந்துட்டா மாமன் மச்சான் மாப்பிள்ளை எதுவுமே கிடையாது சார் அவருக்கு. இப்போ நான் அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போடலையே, என்ன ஆகும்? எம்டி அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை பார்ப்பார். அதில் லேட்டாக வந்து யாரெல்லாம் கையெழுத்து போடலையோ அவ எல்லாரையும் ரூமுக்கு கூப்பிட்டு அமிச்சு ஒரு பாட்டம் கூப்பாடு போடுவார். அப்புறம் என்ன, அவர் போடுற சத்தத்தில் பாதி பேர் பாத்ரூமுக்கு ஓடிடுவான். என்னையா சிஸ்டம் இது? கொஞ்சம் கூட இண்டிபெண்டன்ஸே இல்லாம மாத்துறேன், எல்லாத்தையும் மாத்துறேன். இப்போதான் நான் சார்ஜ் எடுத்துட்டு இருக்கேன். வேண்டாம் சார், அவரோட மோத வேண்டாம். உங்களை தூக்கி கோடவுன்ல போட்டுடுவார். கோடவுன் இல்லையா? கோடவுன் இன்சார்ஜா போட்டுடுவார். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், 1 வருஷம் இருந்திருக்கேன். முதல்ல ஒன்ன மாத்துறேன். இந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒன்ன மாதிரி பழைய பெருச்சாளிங்களாம் ஒழிச்சு கட்டிட்டு யங்ஸ்டர்ஸா போடுறேன். சட்டமா போடுறீங்க பாத்துக்க. வேற ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த பெல்ல அழுத்துங்க, பியூன் வருவான். உங்களை கூப்பிடணும்னா என்ன செய்யணும்? இன்டர்காம்ல கூப்பிடலாம். உங்க இனிஷியல் என்ன? இனிஷியல தான் கேட்டேன், அதுக்கே எவ்வளவு தயக்கம்? கேடி. கேடி கேடி கேடின்னு சத்தமா கூப்பிடுறேன், நீங்க வாங்க. ஆஃபீஸில் யாருக்கும் காதில் விழாம வால்யூம் கம்மியில் கூப்பிட்டேன்னா நான் உடனே ஓடி வந்துடுவேன். ட்ரை பண்ணு.
மார்னிங் சார். ம் நல்ல காஃபி எங்கே கிடைக்கும்? 10:30 மணிக்கு எனக்கு காஃபி சாப்பிடணும். நல்ல பழக்கம் சார். எனக்கு உண்டு சார். போய் காஃபி வாங்கிட்டு வாங்க. முடியாது சார். நீ எனக்கு பியூன் தானேயா, ஏன் முடியாதுங்கிற? சார் நான் உங்களுக்கு பியூன் தான், ஆனால் காஃபி வாங்கிட்டு வர முடியாது. ஏன்யா? ரூமுக்குள்ளே காஃபி சாப்பிடக்கூடாது சார். எதாக இருந்தாலும் கேன்டீனில் போய் தான் சாப்பிடணும். நான் எம்டியோட மாப்பிள்ள, நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் காஃபி, டிஃபன், ஸ்நாக்ஸு எதுவுமே உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் சார். எம்டியே கேன்டீனில் போய் தான் சார் சாப்பிடுவார். கெட் அவுட். போயா. உன் காஃபி வேணாம், ஒன்று வேணாம். போயா. கெட் அவுட். சார் கெட் அவுட்லாம் சொல்லக்கூடாது சார். இதுவும் உங்க எம்டியோட சட்டமா? எங்கள் யூனியன் சட்டம். என்னடா அது, ஆளுக்காலும் இரிட்டேட் பண்ணுறானுங்க. வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை இதுவும் அருந்ததியோட பிளானா? செய்வா, அவள் எதுவும் செய்வா. என்னை அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கா. கேட்குறேன், நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறேன். ஆப்ரேட்டரா? எஸ் சார். நான் கௌதம், அசிஸ்டன்ட் மேனேஜர் பேசுகிறேன். வீட்டுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. சாரி சார், ஆஃபீஸ் ஃபோனில் பர்சனல் கால் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? என்ன விளையாடுறீங்களா எல்லாரும்? அத்தனை பேருக்கு வேலை போயிடும். மரியாதை வீட்டு கனெக்ஷன் கொடு. நான் அர்ஜென்ட்டாக பேசணும் என் ஒய்ஃப் கிட்ட. எதுவாக இருந்தாலும் பர்சனல் காலாக இருந்தால் ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. இது எம்டியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சாரி சார். ஹலோ. நான்சென்ஸ். நான் கூட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடணுமா? என் ரூமுக்குள்ள காஃபி குடிக்க கூடாதான். என் வீட்டுக்கு நான் டெலிஃபோன் பண்ண கூடாதான். எல்லாத்துக்கும் ரூல், எல்லாத்துக்கும் சட்டம், எல்லாத்துக்கும் எம்டி. நான்சென்ஸ். போரு சார், போர் சார். எம்டி வந்துகிட்டு இருக்காரு உங்களை பார்க்க. வரட்டும் வரட்டும். அவர் மேல அடிக்கிறதுக்கு ஃபைல் இல்லை. ஹாய் கௌதம், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன அது கை நிறைய ஃபைலு? வந்த வேகத்தில் எவ்வளவு குயிக்காக எல்லா ஃபைல்ஸையும் டிஸ்போஸ் பண்ணிட்டாரு தெரியுமா? வெரி எஃபிஷியன்ட் சார், வெரி எஃபிஷியன்ட். வெரி குட், வெரி குட். ஆமாம், ஃபைல்லாம் கையெழுத்து போட்டார். ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மட்டும் கையெழுத்து போட மறந்துட்டார் போல இருக்கு. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல நான் கூட கையெழுத்து போடணுமா? எவ்ரிபடி இன்க்ளூடிங் லார்ட் கணேஷா. இந்த ஆஃபீஸில் தினம் காத்தால 10 மணிக்கு அவருக்கு பூஜை. அவரும் டான்னு 10 மணிக்கெல்லாம் வந்துடுவார். எல்லாத்துக்கும் ரூலு சட்டம்னா அர்த்தமே இல்லாமல் இருக்கு சார். டிசிப்ளின் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுக்கு கட்டுப்பட்டு வராதவங்களை நான் பொறுத்துக்க மாட்டேன், தூக்கி எறிஞ்சிடுவேன். சார், யாரும் வேணும்னு லேட்டாக வரதில்ல. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம், சூழ்நிலை, அதனால இருக்கலாம் இல்லையா? முதல்ல வரிக்கு வரி எனக்கு சமமாக பேசுறதை நிறுத்த. ஐ டோன்ட் லைக் இட். சரி சமமாக பேசல, சபார்டினேட்டாவே பேசுறேன். நான் இந்த கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர். பேரு தான் பெருசா இருக்கு. ரூமுக்குள்ள காஃபி வர வச்சு குடிக்கூடாதா? கேட்டா அதுவும் ரூலுங்கிறான். ரூல் தான். சாப்பிட்றதுக்குன்னு கேன்டீன் ஒரு இடம் தனியாக இருக்குல்ல, அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே? ஆமாம், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு என்னைய தலையில் கொம்பம் அழைச்சிருக்கு. கரெக்ட். இது ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனின்னு தெரியாம வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதை கூட விடுங்க. மனுஷனுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அவசரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூடாதா வீட்டுக்கு? அதுவும் ஒரு ரூலு. நோ பர்சனல் கால்ஸ். ஆஃபீஸ் ஃபோன் எடுத்து மணிக்கணக்காக வீட்டுக்கு பர்சனல் கால்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. மத்தியானம் என்ன சமையல்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என் பில்லு பாட்டு ஏறிட்டே இருக்கும். நோ பர்சனல் கால்ஸ், ஹூ எவர் இட் மே பி. அது எப்படி சார்? கௌதம்ங்கிற என் பேர்ல இருக்கிற ஸ்பெல்லிங்கை மாத்தினீங்க, என்ன கூட கேட்காம. நீ கையெழுத்து போட்ட எக்ரிமெண்ட்டோட முதல் கிளாஸே அதுதான். ஸ்பெல்லிங் என்ன, பேரே மாற்றலாம். குப்பன் சுப்பன் சோப்லாங்கினா அப்படி கூட வச்சுக்கலாம். சார், இவ்வளோ கண்டிஷன்ஸோட தான் இங்கே வேலை செய்யணும்னா எனக்கு ஒன்றும் இந்த வேலை தேவையில்லை. ஏதோ பேங்க்ல கடன் வாங்கி ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். தினம் 50 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு கௌரவம் இருக்கும், சுதந்திரம் இருக்கும். சார், யாருக்கும் கொத்தடிமை இல்லை சார். நீங்க எம்டி, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர், அவ்வளோதான். இதை பாருங்க, இந்த வேலை போகிறதுக்கு முன்னாடியும் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வேலை போனாலும் 3 வேளை சாப்பிடுவேன். உங்க பொண்ணையும் வச்சு காப்பாத்துவேன். புரியுதா? குட் பை. நீ வேலையை விட்டு போகிறது அவ்வளோ சுலபம் இல்லைப்பா. ஏன் இந்த கம்பெனி என் தலைமையிலையா ஓடுது? நரசிம்மா, கௌதம் கையெழுத்து போட்டாரு, அந்த எக்ரிமெண்ட் எடுத்துன்னு வா. சீக்கிரம் ஐயா, சார் பாவம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு. அந்த 7வது கிளாஸை படி பார்ப்போம். படிக்கணும்னு அவசியம் இல்லை சார், மனப்பாடமாக சொல்லுவேன். குட், வார்த்தைக்கு வார்த்தை சொல்லு. இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், கம்பெனி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிற வரை நான் இந்த கம்பெனியில் கண்டினியூ செய்வேன். அப்படி நடுவில் நானாகவே இந்த வேலையை விட்டு போவதாக இருந்தால் நஷ்ட ஈடாக கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டிவிட்டு தான் விடுதலை வாங்கிக் கொள்வேன்.
இது நான் சுயநனவோடு எழுதி கொடுக்கிறேன். ஏயா இருக்கா 10 லட்சம் இருந்தா தாராளமா போ. படுபாவி படுபாவி, நீ சுந்தரம் இல்லடா, சுந்தரம் இல்ல தந்திரம். ஆண்டி நீங்க இங்க இருக்கீங்களா? வாமா சொப்னா, என்ன விசேஷம்? குச்னே ஆண்டி. என்ன கார்டனிங்கா? ஆமா, அருந்ததி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை தான், கார்டனிங். ஏன் ஆண்டி அருந்ததி தொடாதே சொல்லுதா? கிச்சனை தொடாதே சொல்லுதா? குக்கிங்க? ஐயா, அருந்ததி மாதிரி வரவே வராது. பாப்ரே, எங்க வர மாட்டே சொல்லுது? அது இல்லம்மா, ஹாய் கச்சாம். எவ்வளவு பணக்காரன் வீட்டு பொண்ணு, கொஞ்சம் கூட ராங்கி இல்ல, கர்வம் இல்ல, திமிரு இல்ல, வம்பு இல்ல, தும்பு இல்ல. பாப்ரே, எதுவும் இல்ல. ஷாதி பண்ணி தப்பு பண்ணியாச்சு ஆண்டி. அப்படி இல்லம்மா, எல்லாத்தையும் நீ தப்பாவே அர்த்தம் பண்ணிக்கிற. விடிய காலையில எழுந்து பூஜை உள்ளலாம் க்ளீன் பண்ணி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி, வீட்டை சுத்தம் பண்ணி, அடாடாடாடாடா நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்ல. எது எடுத்தாலும் தொடாதே தொடாதே சொல்லுதா? என்ன தொடவே விடுறது இல்ல. பாப்ரே, நீங்களும் தொடக்கூடாது? யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கே புது களை வந்துருச்சு. ஆண்டி, கௌதம் கிட்ட எப்படி நடந்துக்குது? ஏன், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் கேக்குற? குச்னே ஆண்டி. ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னா? இல்ல ஆண்டி, பொண்டாட்டி புருஷனை பார்த்து என்ன தொடாதே சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்ப யாரு எப்படி சொல்றாங்கங்கிறத பொறுத்து இருக்கு. என்ன தொடாதேங்கிற வார்த்தைய எத்தனை விதமா சொல்லலாம் தெரியுமா? ஒரு இளம் வயசு பொண்டாட்டி புருஷங்கிட்ட ஷீ என்ன தொடாத அப்படின்னா அது சிணுங்கல். 25 வயசு பொண்டாட்டி என்ன தொடாத அப்படின்னா அது ஊடல். 30 வயசுக்காரி தொடாத அப்படின்னா பீரியட்ஸ். 3 குழந்தை பெத்தவ புருஷங்கிட்ட தொடாத அப்படின்னு சொன்னா அது முக்கோணம், கட்டுப்பாடு. அதையே 50 வயசுக்காரி சொன்னா தொடாத அப்படின்னு சொன்னா முற்றுப்புள்ளி. இதுல நீ எந்த தொடாதைய சொல்ற? பாப்ரே, என்ன தொடாதே வார்த்தைக்கு இவ்ளோ மீனிங் இருக்கா? ஆமா ஆமா. அப்போ அருந்ததி கௌதமா பார்த்து என்ன தொடாதே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட்ட சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அருந்ததி கௌதம் கிட்ட சொன்னாளா? ஹா